வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு 6th தமிழ்ல இயல் 1ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழை அமுது, நிலவு, மனம், தேன், பால், வான், தோல், வாள் என புகழ்ந்து பாடியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன் தான் கரெக்ட் ஆன்சர். தமிழை அமுது, நிலவு, மனம், தேன், பால், வான், தோல், வாள் என புகழ்ந்து பாடியவர் பாத்தீங்கன்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி. இதுக்கும் ஆன்சர் பாரதிதாசன் தான். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாத்தீங்கன்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற பாரதிதாசனுடைய நூல் எது? இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் கவிதைகள்ல இடம்பெற்றிருக்கு. இன்பத்தமிழ் பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கு. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற பாரதிதாசனோட நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு பொறுத்துக. நிருமித்தக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 4321 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசனுடைய இயற்பெயர் எது? பாரதிதாசனுடைய இயற்பெயர் ஆப்ஷன் பி கனக சுப்புரத்தினம் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த சுப்பிரமணி அப்படின்னு கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா யாரோட இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியாரோடைய இயற்பெயர். துரைராசு பாத்தீங்கன்னா முடியரசனுடைய இயற்பெயர். ராசகோபாலன் சுரதாவுடைய இயற்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர் யார்? இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கனக சுப்புரத்தினம். அதாவது பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், அதுதான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியவர் பாரதிதாசன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அவரோட கவிதைகள்லாம் பாத்தீங்கன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் பாடுபொருளாக கொண்டு பாடியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசனோட சிறப்பு பெயர்கள் என்ன? இது 1, 2, 3 கொடுத்திருக்காங்க. புரட்சி கவி, விடுதலை கவிஞர், பாவேந்தர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். ஆப்ஷன் சி 1, 3, 4 கரெக்ட். இந்த செகண்ட் ஆப்ஷன் விடுதலை கவிஞர் அப்படிங்கிறது யாரோட சிறப்பு பெயர்னு பாத்தீங்கன்னா பாரதியாரோட சிறப்பு பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி காசி ஆனந்தன் தான் ஆன்சர். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படிங்கிற பாடலின் ஆசிரியர் பாத்தீங்கன்னா கவிஞர் காசி ஆனந்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற ஆப்ஷன் ஏ சமூகம், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும். ஆப்ஷன் டி அசதி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேர்த்து எழுதுக. நிலவு கூட்டல் என்று, இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி நிலவென்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேர்த்து எழுதுக. தமிழ் கூட்டல் எங்கள், இது தமிழ் எங்கள். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக. அமுதென்று, அமுது கூட்டல் என்று அப்படின்னு பிரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர்னு பிரியும். அடுத்து ஒரு பொறுத்துக. விளைவுக்கு, விளைவுக்கு பாத்தீங்கன்னா நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இயல் 1ல பாத்தீங்கன்னா தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் ஒண்ணு இருக்கு. இதுல கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார் தான் கரெக்ட் ஆன்சர். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாருடைய தமிழ் கும்மி பாடலில் தமிழை எத்தனை திசைகளில் பரவும் வகையில் கும்மி அடிப்போம் என்கிறார்? ஆப்ஷன் சி 8 திசைகள்ல தமிழை பரவும் வகையில் கும்மி அடிப்போம் என்கிறார். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பு பாட்டிருக்கும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? பொய்யரு அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா கனிச்சாறு. இது வந்து தமிழ் கும்மி பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் இடம்பெற்ற நூல் வந்து கனிச்சாறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி துரைமாணிக்கம் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். துரைமாணிக்கம் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் வந்து துரைமாணிக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு பொறுத்துக. ஆழிப்பெருக்குங்கிறது வந்து கடல்கோள், மேதினி உலகம், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தை வந்து பூட்டி வைக்கிற மாதிரி உள்ளத்தோட அறியாமை. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? முத்தையா, தேசிய விநாயகம் பிள்ளை, சுப்புரத்தினம், துரைமாணிக்கம். ஆப்ஷன் பி துரைமாணிக்கம் தான் கரெக்ட். அதாவது துரைமாணிக்கம் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர். பாவலேறு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பாவலேறு இந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பெருஞ்சித்திரனார் அல்லது துரைமாணிக்கம். இந்த முத்தையா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய இயற்பெயர்? கண்ணதாசனுடைய இயற்பெயர் தான். ஆனா அவருக்கு பட்டம் வந்து பாத்தீங்கன்னா கவியரசு அப்படிங்கிற பட்டம் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. தேசிய விநாயகம் பிள்ளை இது வந்து அவருக்கு வந்து கவிமணி பட்டம் கொடுத்திருப்பாங்க. சுப்புரத்தினம்ங்கிறது வந்து பாரதிதாசன், அவருக்கு வந்து புரட்சி கவி பட்டம் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாவலேறு பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் எது? கனிச்சாறு, குறிஞ்சி திட்டு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, திருக்குறள் உரை, நூறாசிரியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதுல இந்த குறிஞ்சி திட்டு, திருக்குறள் உரை அது வந்து யாருடைய நூல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய நூல். இதுல வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய லெசன் ஒன்று 10th வந்து ஃபர்ஸ்ட் லெசனா கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படிங்கிற ஒரு நூல் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய நூலா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப ஆனா திருக்குறள் உரை வந்து பாரதிதாசனுடைய நூல். குறிஞ்சி திட்டு, திருக்குறள் உரை அப்படிங்கிறது வந்து பாரதிதாசனுடைய நூல். நீங்க நூல்களும் வந்து ஒவ்வொரு நூலும் யாருடையதுன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ் மலர், தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது தமிழ் மலர் மட்டும் வராது. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் தான் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள். இந்த தமிழ் மலர் அப்படிங்கிறது யாருடைய இதழ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசனுடைய இதழ். அவருக்கு வந்து தமிழ் மலர் மட்டும் இல்லாம இன்னொன்னு தென்றல், முல்லை, கண்ணதாசன் ஒரு இதழ், சண்டமாருதம் அப்படிங்கிற இதழையும் அவர் வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் வந்து பாத்தீங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார் தான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பாரதியார், பாரதிதாசன் அப்படிங்கிறது கொடுக்கும் போது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால நல்லா படிச்சுங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வந்திருக்கு? கனிச்சாறு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 தொகுதிகளாக வந்திருக்கு. கனி அப்படின்னாவே வந்து இந்த ஆரஞ்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 8 சுளைகள் இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கனிச்சாறு அப்படிங்கிறது வந்து 8 தொகுதிகளா வெளி வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? இதோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் வாணிதாசன் தான். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இது ஏற்கனவே வந்து 20th இதுல வந்து குரூப் 4ல வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் கொடுத்து கேட்டிருந்தாங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அதனால ஒவ்வொரு பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வரியும் ஓரளவுக்கு நீங்க வந்து படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நடுவில் இருக்க வரிகள் கொடுத்து கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம்? தாய்மொழியில் படித்தால் ஆப்ஷன் பி மேன்மை அடையலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது?
ஆப்ஷன் ஏ மேதினி. மேதினின்னா நம்மளுக்கு பொருள் தெரியும், உலகம்னு. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது, அதுதான் மேதினி சுருங்கிவிட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக. செந்தமிழ். செந்தமிழ் வந்து ஆப்ஷன் டி செம்மை கூட்டல் தமிழ்னு வந்து பிரித்தெழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக. பொய் அகற்றும். ஆப்ஷன் ஏ பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு வந்து பிரித்தெழுதணும். சேர்த்தெழுதுக. பாட்டு கூட்டல் இருக்கும். பாட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேர்த்தெழுதுக. எட்டு கூட்டல் திசை எட்டு திசை. இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் கிளாஸஸ்ல வந்து நீங்க புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு இதை படிப்பீங்க. அந்த இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கும் போது இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த இயல் 1லயே வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தமிழ் அப்படிங்கிற ஒரு லெசன் ஒன்னு இருக்கு, அதுல கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எது? மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு ஆப்ஷன் சி மொழிங்கிறது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதரை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது? மனிதரை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மொழி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த மொழி தான் வந்து மனிதரை சிந்திக்கவும் சிந்தித்ததை வந்து வெளிப்படுத்தவும் உதவுவது வந்து நம்மளுக்கு மொழி தான் இல்லையா, அதனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. அது சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு மற்றும் எழுத்து வடிவம் இரண்டையும் வந்து பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கு காணோம் என்ற தமிழ் மொழியின் இனிமையை பாடியவர். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல இனிதாவது எங்கு காணோம் என்ற தமிழ் மொழியோட இனிமையை பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதியார் தான். அவர் வந்து யாம் அறிந்த மொழிகளிலேன்னு கொடுத்திருக்காரு, அதுல இருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம் பல மொழிகள் கற்ற கவிஞர் அவரு. அதுதான் வந்து குறிப்பா கொடுத்திருக்கேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல இனிதாவது எங்கு காணோம் என்ற தமிழ் மொழியோட இனிமையை வந்து பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாரத தாயின் தொன்மையை பற்றி பாடியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினல் அப்படின்னு வந்து பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி பாரதியார் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அதாவது பாரத தாய் வந்து எப்ப பாரத தாய் வந்து பாத்தீங்கன்னா அதோட தொன்மையை பாடியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தமிழில் நம்மளுக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொல்காப்பியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அகத்தியம் வந்து ஒரு இலக்கண நூல் தான், ஆனா அது வந்து அதோட ஆசிரியர் அகத்தியர், ஆனா நம்மளுக்கு கிடைக்கல. அந்த நற்றிணை பரிபாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 தொகை நூல்கள். தொல்காப்பியம் தான் நம்மளுக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி உயிர்மெய் எழுத்துக்கள். ஒரு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்வதால வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வந்து வளஞ்சூழி எழுத்துக்களா இருக்கு. இடஞ்சூழி எழுத்துக்களும் இருக்கு, ஆனா பெரும்பாலும் தமிழ் எழுத்துக்கள் வந்து வளஞ்சூழி எழுத்துக்களா தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வளஞ்சூழி எழுத்துக்கள்னா என்ன? அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எது வளஞ்சொலி எழுத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 and 2 தான் வந்து கரெக்ட். இதுல வந்து 3rd and 4th வந்து பாத்தீங்கன்னா இந்த டாங்கிறது வந்து இடது பக்கம் தொடங்கி வலது பக்கம் முடியும். அதே மாதிரி யாவும் லாவும், ஆனா இந்த ஆள தொடங்குற அந்த சுழி வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் தொடங்கி முடியும். ஏழையும் அது கீழ இருந்து தான் நம்ம எழுதுவோம், அதுவும் வந்து வலது பக்கம் தொடங்கும். ஞாவும் அதே மாதிரிதான். அதுதான் வந்து இது வளஞ்சொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது சொல்றாங்க. இடஞ்சொலி எழுத்துக்கள். இடஞ்சொலி எழுத்துக்கள் வந்து ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நா டா யா லா. இதுல ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த நாங்கிறது வளஞ்சொலி எழுத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழன் கிளவியும் அதனோரொற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? தமிழன் கிளவியும் அதனோரொற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொல்காப்பியம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அதுக்குடைய பாடல் வரி தான் மேல கொடுத்திருக்கேன். தமிழன் கிளவியும் அதனோர் ஒற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அதுதான் வந்து தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இமிழ்கடல் வேலியை
தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி சிலப்பதிகாரத்தோட வஞ்சி காண்டத்துல தான் இந்த இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. சிலப்பதிகாரத்திலயும் காண்டத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலப்பதிகாரத்துல வந்து 3 காண்டங்கள் இருக்கு. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். அதுல வந்து புகார் காண்டத்துல வந்து 10 காதைகள் இருக்கு. மதுரை காண்டத்திலயும் வந்து 13 காதைகள் இருக்கு. வஞ்சி காண்டத்துல வந்து 7 காதைகள், மொத்தம் 30 காதைகள் இருக்கு. அதுல சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரத்தோட வஞ்சி காண்டம். பாஞ்சாலி சபதம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியாரோட நூலு. கம்பராமாயணத்தோட ஆசிரியர் வந்து கம்பர். சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா சேர இளவரசர் இளங்கோவடிகள். மணிமேகலையோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு என்ற சொல் தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் இது. இதுதான் என்ன ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினே ஆயின்னு. அதுலதான் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லு முதல்ல இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் இது. தமிழன் என்ற சொல் இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் தேவாரம். ஆப்ஷன் 4 வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் வந்து தேவாரம். அப்பர் திருநாவுக்கரசர் 2 பேருமே ஒண்ணுதான். இந்த வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசருக்கு தான் அப்பர்னு பேர் கொடுத்தவர் வந்து சம்பந்தரால வந்து பேர் வழங்கினாரு. சம்பந்தர் வந்து திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு வந்து பேர் வழங்கினாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சைவ திருமுறைகள் வந்து 12. அதுல வந்து முதல் 7 வந்து தேவாரம் சொல்லப்படுது. அதுல வந்து 1, 2, 3 திருமுறைகள் பாடினவர் வந்து பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். அதனால அது சம்பந்தர் தேவாரம், திருஞான சம்பந்தர் தேவாரம் சொல்றாங்க. 4, 5, 6ஆம் திருமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் பாடியது. அதுதான் வந்து அப்பர் தேவாரம்னு சொல்றாங்க. திருநாவுக்கரசருக்கு வேறு பெயர் தான் வந்து அப்பர். 7ஆம் திருமுறை வந்து பாத்தீங்கன்னா சுந்தரருடைய தேவாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழன் கண்டாய் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? அப்பர் தேவாரம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இது திருநாவுக்கரசர் தேவாரமும் கொடுக்கலாம், நீங்க ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், திணை எத்தனை வகைப்படும்? திணை வந்து பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். 2 வகைப்படும். உயர்திணை 1, அக்ரிணை 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் எது? ஒழுங்குமுறை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சீர்மை அப்படிங்கிற சொல் தான் ஒழுங்குமுறையை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழியில் பல வகை சீர்மைகளுள் குறிப்பிடத்தக்கது எது? குறிப்பிடத்தக்கதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சொற்சிறப்பு. தமிழ் மொழியில பல வகை சீர்மைகள் இருக்கு. அதுல குறிப்பிடத்தக்கது வந்து அதோடைய சொற்சிறப்பு. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் பின்னாடி பார்க்க போறோம். இந்த அக்ரிணை இருக்கு. அக்ரிணை வந்து அல் கூட்டல் திணை அப்படின்னு வந்து பிரியும். இதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா உயர்வு அல்லாத திணை அப்படின்னு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சரு. அதாவது 2 வகை திணைகள், உயர்திணை அக்ரிணை நம்ம வந்து பார்த்தோம். இந்த உயர்திணையோட எதிர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்திணை அப்படின்னு தான் அமையணும். ஆனா தாழ்த்திணைன்னு சொல்லாம அக்ரிணைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தமிழோட அதாவது சீர்மைகள், சொற்சிறப்பு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அக்ரிணை அதுக்கோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா உயர்வல்லாத திணை. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாகற்காய். பாகற்காய் வந்து பாத்தீங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்னு வந்து பிரியும். இதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு அல்லாத காய். இது வந்து பாகற்காய் வந்து யூஸ்வலா கசப்பு சுவை உடையது. அந்த கசப்பு பாகற்காய கசப்பு காய்ன்னு சொல்லாம பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தமிழ் மொழியோட சீர்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழியோட இலக்கண நூல்கள். தமிழ் மொழியோட இலக்கண நூல்கள் வந்து ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், தேவாரம், நன்னூல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 ஆப்ஷன்ஸ் வந்து ஒமிட் பண்ணிடலாம். சிலப்பதிகாரம்ங்கிறது காப்பியம், தேவாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சைவ திருமுறைன்னு உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் 1 and 4 தான் கரெக்ட். டி ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். இந்த தொல்காப்பியத்தோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியர். நன்னூலோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பவணந்தி முனிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழியோட சங்க இலக்கியங்கள் எது? தமிழ் மொழியோட சங்க இலக்கியங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 8 தொகை, நாலடியார், 10 பாட்டு, திருக்குறள். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலடியாரும் திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீதி நூல்கள் அப்படின்னு தெரியும். அப்ப 8 தொகை 10 பாட்டு மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் டி 1 and 3 வந்து கரெக்ட். இந்த சங்க இலக்கியங்கள் இதுதான் வந்து சங்க இலக்கியங்கள். தமிழ் மொழியோட சங்க இலக்கியங்கள்னா என்னது? 8 தொகை,
10 பாட்டு நூல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியோட சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள்லாம் வந்து சங்க காலத்திலே பாடப்பட்டவை. இதோட வேறு பெயர் வந்து பாத்தீங்கன்னா 11 மேற்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் நாலடியார் முதலியவை டேஷ் ஆகும். திருக்குறள் நாலடியார் முதலியவை வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள் சொல்றாங்க. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அதோட வேறு பெயர் வந்து பாத்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. சங்கம் மருவிய கால நூல்கள், அதாவது சங்க காலத்துக்கு பின்னாடி தோன்றதுனால இது வந்து சங்கம் மருவிய கால நூல்கள் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலியவை. சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலியவை வந்து பாத்தீங்கன்னா காப்பியங்கள். சிலப்பதிகாரம் அதாவது ஒரு தலைவனை பாடுபொருளா வச்சு பாடுவாங்க, அதெல்லாம் வந்து காப்பியங்கள். சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா யார வந்து தலைவனா, கோவலனை வந்து தலைவனா, கோவலன் கண்ணகி இருப்பாங்க, ஒரு பாட்டுடைய தலைவர் தலைவி இருப்பாங்க. மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை தான் வந்து அதோடைய காப்பிய தலைவியா இருப்பாங்க. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் வச்சு பாடுறதுதான் வந்து காப்பியங்கள் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை 7 நிலைகள். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், என்பது பூவின் எத்தனையாவது நிலை? மலர் அப்படிங்கறது ஆப்ஷன் பி 4வது நிலை. பூவோட நிலைகள் வந்து முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். பூவோட நிலைகள் வந்து 7ன்னு நம்ம சொல்லிடும். ஒரு பூ வந்து தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகள் அது கடந்து போகுதுன்னா 7 நிலைகள் இருக்கு. அது வந்து அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படிங்கிற 7 நிலை தான் வந்து பூவோட நிலை. இதுல வந்து இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மலர் என்பது பூவோட எத்தனாவது நிலை? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 4 தான் வந்து கரெக்ட். மலர் என்பது பூவின் 4வது நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவது. ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவது வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பூ, வி, தீ, உன். இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி தான் எனப்படும். ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. இங்க கொடுத்திருக்கிறது அனைத்தும் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தான். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். மா என்ற சொல் எந்தெந்த பொருளை தருகிறது? மா அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஒரே ஒரு எழுத்து தான், அது எந்தெந்த பொருள் எல்லாம் தருதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறது அனைத்து கரெக்ட். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். இதை வந்து எப்படி நீங்க ஷார்ட்டா இது பண்ணிக்கலாம்னா, அதாவது ஆப்ஷன் 1 பாருங்களேன், வயல்ல பெரிய மரம் அதுல விலங்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். அடுத்தது அது ஒரு திருமகளை பத்தி சொல்றாங்க, அவ அழகு, அறிவு, மென்மையான திருமகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து வண்டு வச்சுக்கிறாங்க, வண்டு அளவுது எதுக்கு? துகள் வந்து அதை அழைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் 3மே கரெக்ட். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அதாவது வயல்ல பெரிய மரம் இருக்கு, அதுல விலங்கு இருக்கு. அடுத்து ஒரு திருமகள், எப்படிப்பட்ட திருமகள்? அவ அழகு, அறிவு, மென்மையான திருமகள். ஒரு வண்டு எடுத்துக்கலாம், வண்டுங்கிறது அளவுது எதுக்கு? துகள் அதை அழைக்குது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த மா அப்படிங்கிற ஒரு சொல்லதான், அந்த மா அப்படிங்கிற சொல்லுதான் இந்த இதுக்கான பொருள் தான். இதெல்லாம் மான் கொடுத்து இத வந்து ஆப்ஷன்ஸ் வேற ஏதாவது கொடுத்து வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழோட சிறப்பு பெயர் எது? தமிழ்ல வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழா பிரிக்கிறாங்க. இதோட சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ். இது 3ம் சேர்ந்தது தான் தமிழோட சிறப்பு பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இயல் தமிழ் அப்படிங்கிறது என்ன? எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் அப்படிங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் அப்படிங்கிறது உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். இது ஆப்ஷன் 2018 புக்ல வந்து பாத்தீங்கன்னா உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே எது வேணாலும் கொடுக்கலாம் நம்மளுக்கு. ஆப்ஷன் பி 213 தான் கரெக்ட். அதாவது இயல் தமிழ் அப்படிங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்துது, இசைங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்குது, நாடகங்கிறது உணர்வில் கலந்து வாழ்வையே நல்வழிப்படுத்துது, இல்ல வாழ்வோட நிறை குறைகளை சுட்டி காட்டுது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் கவிதை வடிவங்கள் எது? தமிழோட கவிதை வடிவங்கள் துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள், பாட்டு. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அந்த 5th ஆப்ஷன் வந்து பாட்டுங்கிறது வராது. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள், அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழோட உரைநடை வடிவங்கள் எது? ஆப்ஷன்ஸ் வந்து கட்டுரை, புதினம், சிறுகதை, கதைன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். கட்டுரை. தமிழோட உரைநடை வடிவங்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை மட்டும்தான், கதை வந்து வராது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொறுத்துக தாவர இலை பெயர்கள் பொறுத்துக.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லி தலைங்கிறத மல்லி இலைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து என்னென்ன தாவர இலை பெயருக்கு என்னென்ன இது வந்து சொல்லணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆள், அரசு, மா, பலா, வாழை இதுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன் இலை இலைன்னு தான் சொல்லணும். ஆள் இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. அகத்தி கீரை, பசலை கீரை, முருங்கைக்கீரை. அடுத்தது அருகம்புல், கோரை புல். அடுத்து நெல் தாள், வரகு தாள். மல்லி அப்படிங்கிறது தலை. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இது வந்து பாத்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதே தாவர இலை பெயர்கள் இன்னொரு பொறுத்துக. சப்பாத்தி கள்ளி தாளை அப்படிங்கிறது மடல் அப்படிங்கிற அதோட இலைப்பெயர் வந்து மடல். சப்பாத்தி கள்ளி தாளை மடல். கரும்பு தோகை, நாணல் தோகை. பனை ஓலை, தென்னை ஓலை. கமுகு அப்படிங்கிறது பாக்கு மரத்தை குறிக்கும். அதோட இது வந்து அதோட இலைப்பெயர் என்னன்னு சொல்லணும்னா கூந்தல்னு வந்து சொல்லணும். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் பொறுத்துக. இணையம் அப்படிங்கிறது இன்டர்நெட் அதோட இது. முகநூல் அப்படிங்கிறது ஃபேஸ்புக். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். குரல் தேடல் அப்படிங்கிறது வாய்ஸ் சர்ச். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இன்னொரு கலைச்சொல் வந்து பாத்தீங்கன்னா தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின். செயலினா ஆப். தொடுதிரைனா டச் ஸ்கிரீன். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். தேடுபொறி அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின், செயலிங்கிறது ஆப், தொடுதிரை அப்படிங்கிறது டச் ஸ்கிரீன். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். மொழியை வந்து கணினியில பயன்படுத்தணும் வேண்டுமானால் அது வந்து எண்கள் அடிப்படையில வந்து வடிவமைக்கப்பட வேண்டும். தமிழ் நூல்கள் வந்து கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை வந்து பெற்றிருக்கின்றன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் மற்றும் நன்னூல். அது வந்து கணினியில வந்து பதிவேற்றத்துக்கு எளிதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் எண்கள் பொறுத்துக. ஒன்னுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது கா. டூங்கிறது ஊ மாதிரி ஒரு வடிவம். த்ரீங்கிறது ஞாலி கொஞ்சம் எழுத்த மாதிரி ஒரு வடிவம். ஃபோர்ங்க வந்து சால கொஞ்சம் மேல இது பண்ண மாதிரி வடிவம். 5 வந்து ரூ. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த எண்கள்லாம் வந்து தமிழ் எண்கள்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 வந்து 6 வந்து பாத்தீங்கன்னா இந்த சூளே 2 கால் போட்ட மாதிரி ஒரு வடிவம். 7ங்கிறது ஏவே வரும். 8ங்கிறது ஆ வரும். 9ங்கிறது கூ வந்து ஒரு சுழியோட எக்ஸ்ட்ரா வரும். 10ங்கிறது 1ங்கிறதுக்கு கா. 0ங்கிறது ஓ மாதிரி ஒரு வடிவம், அதாவது 0 மாதிரி ஒரு வடிவத்தே வரும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். தமிழ் சொற்கள் இடம்பெற்ற நூல்கள், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து நல்லா கொஞ்சம் நான் வந்து தனித்தனியாவே கொடுத்துருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க. நான் எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை, அரசு, உயிர், மகிழ்ச்சி, அன்பு, மருந்து அப்படிங்கிற சொற்கள் தமிழ் சொற்கள்லாம் இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள். வேளாண்மை, அரசு, உயிர், மகிழ்ச்சி, அன்பு, மருந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல. அடுத்தது உழவர் அப்படிங்கிற தமிழ் சொல்ல இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா நற்றிணை. உழவர் நல்லது, நல்ல திணை அப்படின்னு சொல்லி ஞாபகம். உழவர், நற்றிணை. அப்புறம் இந்த பாம்பு, முதலை, மீன், செய்னா என்ன உங்களுக்கே தெரியும், வயல்னு தெரியும். இந்த பாம்பு, முதலை, மீன், செய் அதெல்லாம் இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகையில தான் இடம்பெற்றிருக்கு. வெள்ளம்னா பதிற்று பத்து. பதிற்று பத்துல ஒரே ஒரு சொல்லுதான் வெள்ளம். இந்த வேளாண்மை அப்படிங்கிற சொல்லு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளையும் இடம்பெற்றிருக்கு, கலித்தொகையிலும் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் வந்து பிரிச்சு படிச்சுக்குங்க. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இன்னும் தமிழ் சொற்கள் இடம்பெற்ற நூல்கள் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. கோடை மருந்து அப்படிங்கிற தமிழ் சொற்கள் இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா அகநானூர்ல இடம்பெற்றிருக்கு. உலகம் அப்படிங்கிற தமிழ் சொல் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்குன்னா தொல்காப்பியத்திலும் இடம்பெற்றிருக்கு. கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படையில இடம்பெற்றிருக்கு. உலகம், கோடை மருந்து வந்து அகநானூறு. உலகம் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. உயிர் ஒளி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், கிளவியாக்கத்துல இடம்பெற்றிருக்கு. உயிர் ஒளிங்கிறது தொல்காப்பியம், கிளவியாக்கம். புகழ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், வேற்றுமையியல் அப்படிங்கறதுல வந்து இடம்பெற்றிருக்கு. புகழ்ங்கிறது ஒவ்வொருத்துக்கு ஒரு வேறுபடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம், வேற்றுமையியல். செல் அப்படிங்கிறது தொல்காப்பியம், புறத்திணையியல். வெளியெல்லாம் போகணும், அப்ப தொல்காப்பியம், புறத்திணையியல் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் சொற்கள் இடம்பெற்ற நூல் பொறுத்துக. ஊர் அப்படிங்கிறது என்னது? ஊருங்கிறது தொல்காப்பியம், அகத்திணையியல். ஊர் வந்து ஊர் உள்ள இருக்கோம் அப்படின்னா அகம் உள்ளன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் தொல்காப்பியம், அகத்திணையியல். அன்பு அப்படிங்கிறது தொல்காப்பியம், களவியல்.
களவியல். மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் கற்பியல். கற்போடு வந்து மகிழ்ச்சியோட இருக்கலாம், அந்த மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இதுக்காக சொல்றேன், சாரி. மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம் கற்பியல். முடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் வினையியல். முடி அப்படிங்கிறது தொல்காப்பியம் வினையியல். பார் அப்படிங்கிறது பெரும்பானாற்று படை. பார்ங்கிறது பெரும்பானாற்று படை. ஊர்ங்கிறது தொல்காப்பியம் அகத்திணையியல். ஊர்ங்கிறது உள்ளதா இருக்கும், அப்ப தொல்காப்பியம் அகத்திணையியல். அன்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் களவியல். மகிழ்ச்சிங்கிறது தொல்காப்பியம் கற்பியல். முடிங்கிறது வினை, ஒரு வினையை தான் முடிக்கணும் இல்லையா, தொல்காப்பியம் வினையியல். பார் அப்படிங்கிறது பெரும்பானாற்றுப்படை. பார், அது வெள்ளம் வந்து 18:10 மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு, அதே மாதிரி பார்ங்கிறது பெரும்பானாற்று படையில் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன், இதுல வந்து என்ன ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறந்தநாள் வாழ்த்து பாடல் ஒண்ணு. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு தொடங்குற பாடலின் ஆசிரியர் யார்? இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடலான பாடலின் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி தான் இந்த பாடலோட ஆசிரியர். புக்ல வந்து இது இருக்க லைன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொன்மை என்ன சொல்லின் பொருள் எது? தொன்மை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பழமை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம். நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம். கொஸ்டின் நம்பர் 36ல வந்து இந்த இதை வந்து பார்த்திருக்கோம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல இனிதாவது எங்கு காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதியார் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். மா என்னும் சொல்லின் பொருள் நாம் ஏற்கனவே பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 61ல நம்ம பார்த்தோம். ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து எல்லாமே பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா விலங்கு, அந்த ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, வயல், பெரிய, மரம், விலங்கு. அந்த விலங்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக. இடப்புறம். இடப்புறம் எப்படி பிரியும்? இடம் கூட்டல் புறம்னு வந்து பிரியும். பிரித்தெழுதுக. சீரிழமை. சீரிழமை வந்து ஆப்ஷன் பி சீர்மை கூட்டல் இளமைன்னு தான் பிரியும். நிறைய பேர் வந்து சீர்கூட்டல் இளமைன்னு பிரிப்பாங்க, ஆனா அது வந்து தவறு. சீர்மை கூட்டல் இளமைன்னு தான் வந்து பிரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேர்த்தெழுதுக. சிலம்பு கூட்டல் அதிகாரம். சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேர்த்தெழுதுக. கணினி கூட்டல் தமிழ் ஆப்ஷன் பி கணினி தமிழ்னு வந்து நம்ம சேர்த்து எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எது? நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது வந்து பாத்தீங்கன்னா மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். அகத்தியர் தான் பழமையான இலக்கண நூல், ஆனா அது நம்மளுக்கு கிடைக்கல. அதனால கிடைத்த நூல் வந்து பாத்தீங்கன்னா மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதோட ஆசிரியர் தொல்காப்பியர். இந்த இயல் 1லயே வந்து பாத்தீங்கன்னா கனவு பழித்ததுன்னு ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதனால அதுல கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொல்காப்பியம் தான் வந்து கரெக்ட். இந்த விசும்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வானம். வானம் தான் வந்து விசும்புன்னு கொடுத்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின்லயே உங்களுக்கு தெரியும். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொல்காப்பியம். இந்த விசும்பு அப்படிங்கிறது வந்து ஆகாயம், வானம்னு வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அதோட மீனிங் வந்து வானம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தும் நூல் எது? உலக உயிர்களை வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தும் நூல் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். இதை வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல உயிர் வகை அப்படிங்கிற ஒரு லெசன்ல வந்து கொடுத்திருக்காங்க. தொல்காப்பியம் இது பாடல் வந்து வருது. அது வந்து உயிர்கள்ல வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அது இதுல வந்து நீங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கார் 40 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தி குறிப்பிடும்
பழந்தமிழ் இலக்கியங்கள் எது? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், திருப்பாவை, கார் 40. முன்ன கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கார் 40 சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகுது, பின்னர் மேகம் குளிந்து மழையாக பொழியுது அப்படிங்கிற ஒரு பொருளை உணர்த்தும் வரிகள் தான். இது வந்து கார் 40ல இடம்பெற்றிருக்கு. இது ஆப்ஷன் டி அனைத்துமே சரி. அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகுது, மேகம் குளிந்து மழையாக பொழியுது அறிவியல் செய்தி குறிப்பிடும் பழந்தமிழ் இலக்கியங்கள் வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், திருப்பாவை மற்றும் கார் 40. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடலின் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஔவையார் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற ஔவை பாடலின் அறிவியல் கருத்து, அந்த ஔவை பாடலோட அறிவியல் கருத்து வந்து பாத்தீங்கன்னா திரவ பொருளோட அளவை சுருக்கலாம். திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. திரவ பொருட்களின் அளவை பெருக்கலாம். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அதாவது ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற ஔவை பாடலின் அறிவியல் கருத்து வந்து பாத்தீங்கன்னா திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றோட அளவை வந்து சுருக்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தேய்த்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல். வீரர் ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வெண்ணிற ஊசியால் தேய்த்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 10 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அது நெக்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்திருக்க அதோட வரிகள், பாடல் வரிகள் கொடுத்திருக்க. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா 10. அதுதான் முந்தின கொஸ்டினோட லைனா கொடுத்திருக்காங்க. அதோட மீனிங் வந்து லைனா கொடுத்திருக்காங்க. வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தேய்த்த செய்தி இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா 10. அதோட பாடல் வந்து பாத்தீங்கன்னா நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தேய்த்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பு நச்சினை ஞாபகம் வச்சுக்கோங்க. நரம்பினால் தேய்த்த செய்தி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா நச்சினையில் இடம்பெற்றிருக்கு. அதுக்குரிய பாடல் வரிகள் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கு. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா நச்சினை. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அதாவது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தேய்த்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? நச்சினை. அதுக்கான பாடல் வரிகள் தான் இந்த கொஸ்டின்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் யார்? நியூட்டன், கலீலியோ, தாலமி, கோப்பர்னிக்கஸ். கலீலியோ தான் வந்து நிறுவியிருக்காரு. அதாவது தொலைவில் இருக்கிற பொருளை உருவத்தை வந்து அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் வந்து கலீலியோ. இது வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல நடந்த விஷயம். ஆனா இது சங்க காலத்திலேயே வந்து கபிலர் சொல்லியிருக்காரு பாத்தீங்க. திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படிங்கிற திருவள்ளுவை பாடை வரிகளோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா கபிலர். இந்த செய்தியும் வந்து இந்த பாடல் வரிகளும் வந்து பாத்தீங்கன்னா தொலைவில் உள்ள பொருளோட உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை வந்து இதை சொல்லுது. இது வந்து சங்க காலத்திலேயே நம்ம தமிழ் நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு இந்த பாடல். அதாவது கலீலியோ இது 16ஆம் நூற்றாண்டுலதான் வந்து சொல்லியிருக்காரு தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை. ஆனா வந்து கபிலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்திலேயே இந்த பாடல் வரிகள் திருவள்ளுவ மாலை பாடல் வரிகள் அவர் முன்ன சொன்ன கருத்தை தான் வந்து உணர்த்தது. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற திருவள்ளுவ மாலை பாடல் வரியோட ஆசிரியர் வந்து கபிலர். இந்த திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளோட சிறப்பை உணர்த்த எழுந்த நூல் தான் இந்த திருவள்ளுவ மாலை. இதுல மொத்தம் 55 பாடல்கள் இருக்கு. அதை 53 புலவர்கள் தான் வந்து பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் வந்து பார்த்தலாம். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா 5 வகைப்படும். அவை எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எது? ஆன்சர் எழுத்துதான் ஒளி வடிவமாக எழுப்புறோம், வரி வடிவமாக எழுதுறோம். இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள் எது? இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள். இயல்பா
நம்ம ஆ ஆ இதுல வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்களை இயல்பா காற்று வெளிப்படும் போதே பிறக்கிற எழுத்துக்கள் தான் வந்து உயிரெழுத்துக்கள். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. வாயை திறத்தல், இயல்பா வாயை திறக்கிறோம், உதடுகளை விரிக்கிறோம், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளில் ஆ முதல் ஔ வரை உள்ள எழுத்துக்களும் பிறக்கின்றன. அதுதான் வந்து 12 உயிரெழுத்துக்கள். வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளில் ஆ முதல் ஔ வரை உள்ள டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன. 12 உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குது. தமிழில் உள்ள உயிர் குறியில் எழுத்துக்கள் எத்தனை? தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உயிர் குறியில் எழுத்துக்கள் வந்து 5. அவை ஆ, இ, உ, ஏ, ஓ. இவை வந்து பாத்தீங்கன்னா ஏன் உயிர் குறியில் எழுத்துக்கள் அப்படின்னா, குறியில் எழுத்துக்கள் நாம் சொல்றோம்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குறுகி ஒலிக்குது. அதனாலதான் வந்து இந்த உயிர் குறியில் எழுத்துக்கள், அதாவது குறியில் எழுத்துக்கள் சொல்றாங்க. இது தமிழில் உள்ள உயிர் குறியில் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்கு. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு வந்து ஒரு நீட்டி ஒலிக்கிறோம். அதெல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள். அது வந்து நெடில் எழுத்துக்கள் என்று சொல்ல காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவை நீண்டு ஒலிக்கின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த குறில் நெடில் என்று வகைப்படுத்த அடிப்படை காரணம் எது? குறில் நெடில் என்று வகைப்படுத்த அடிப்படை காரணம் வந்து எழுத்தை உச்சரிக்கும் கால அளவு தான் வந்து நம்ம குறில் நெடில்னு வந்து வகைப்படுத்துறோம். குறில் எழுத்துக்கள் அனைத்தும், அதாவது 5ம் வந்து குறுகி ஒலிக்குது. இந்த 7 நெடில் எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்குது. அதனால வந்து நெடில் எழுத்துக்கள் சொல்றோம். கால அளவை குறிப்பது எது? இந்த நீட்டி ஒலிக்கிறது, அதுக்கான கால அளவை குறிப்பது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை தான் வந்து கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது டேஷ். ஒரு மாத்திரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ஆகும் காலம் தான் வந்து ஒரு மாத்திரை என்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எது? அதாவது பாத்தீங்கன்னா குறில், அது ஆன்சர் வந்து நேரடியாவே கொடுத்திருக்கேன். குறில் வந்து 1 மாத்திரை, நெடில் வந்து 2 மாத்திரை, மெய் வந்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை தான். அதாவது குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு வந்து 1 மாத்திரை, நெடில் எழுத்தை வந்து ஒலிக்கும் கால அளவு வந்து 2 மாத்திரை, மெய் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவும் அரை மாத்திரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெய் என்பதன் பொருள் எது? மெய் என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு. அந்த மெய் எழுத்துக்கள் சொல்றோம் இல்லையா, அது வந்து உடம்பு. உயிர் எழுத்துக்கள் நாம் சொல்லிடுறோம் குறில் எழுத்துக்களை, சாரி 12 உயிரெழுத்துக்கள். அந்த மெய் எழுத்து அப்படிங்கிறது வந்து அதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு. மெய் எழுத்துக்களை ஒலிக்க, மெய் என்பது உடம்புன்னு பார்த்துட்டோம். அந்த மெய் எழுத்துக்களை ஒலிக்க வந்து பாத்தீங்கன்னா உடல் இயக்கத்தோட பங்கு வந்து இன்றியமையாது. உயிர் எழுத்துக்கள் வந்து இயல்பாக ஒலிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். மெய் எழுத்துக்களை ஒலிக்க வந்து பாத்தீங்கன்னா உடல் இயக்கத்தோட பங்கு வந்து இன்றியமையாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை? உயிரெழுத்துக்கள் வந்து 12, மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 18. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? மெய் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 18 எழுத்துக்களும் 3 வகையா பிரிச்சிருக்காங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிச்சிருக்காங்க. இந்த வல்லின எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா கசட தபர, அதுக்கு மேல புள்ளி வச்சுக்கோங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு அப்படின்னு வந்து பிரியும். கசட தபரன்னு ஈஸியா நம்ம இது படிக்கலாம். மெல்லினம் வந்து ஞனன நமன, இடையினம் வந்து யரள வளல. இந்த வல்லின எழுத்து நம்ம ஏன் சொல்றோம்னா இது வந்து வன்மையாக ஒலிக்குது, அதனால வந்து வல்லின எழுத்து. மெல்லினம் வந்து பாத்தீங்கன்னா மென்மையாக ஒலிக்குது. இடையினம் வந்து பாத்தீங்கன்னா வன்மையாகவோ மென்மையாகவோ ஒலிக்காம இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்குது, அதனால வந்து பாத்தீங்கன்னா இடையின எழுத்து. அதான் வந்து மெய் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா 18 3 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை? உயிர் மெய் எழுத்துக்கள்னே கொடுத்திருக்காங்க. உயிர் எழுத்து வந்து 12, மெய் எழுத்துக்கள் வந்து 18. அதனால வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் 216. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒண்ணு வந்து உயிர்மெய் குறில், இன்னொன்னு உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குறில் அப்படிங்கிறது மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் வந்து அது வந்து உயிர்மெய் குறில். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தா அது வந்து உயிர்மெய் நெடில். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் உயிர்மெய் தவிர தனி எழுத்தோட பெயர் இது. உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216 பார்த்தோம். இது தவிர ஒரு தனி எழுத்து ஒண்ணு இருக்கு. அதோட எழுத்து வந்து அதோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து. இது வந்து ஹையர் கிளாஸ்ல பாப்பீங்க, பழைய புக்ல இருந்தது. தனிநிலை, அக்கேனம் அது மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. அதோட வேறு பெயர்களும் இருக்கு. முப்புள்ளி, முப்பார் புள்ளின்லாம் வந்து ஆயுத எழுத்தோட வேறு பெயர் இருக்கு. தமிழில் உயிர்மெய் தவிர தனி எழுத்தோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்
ஆயுத எழுத்து அது அக்கு. நெக்ஸ்ட் வந்து மாத்திரை அளவை கண்டறி. கபிலர் அப்படிங்கறத மாத்திரை அளவை வந்து கண்டறியும் கொடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க புக்ல வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருக்கு. கா அப்படிங்கிறது எப்படி பிரியும்? இக்கு கூட்டல் ஆண் பிரியும். பீங்கிறது இப்பு கூட்டல் ஈன் பிரியும். லாங்கிறது இல் கூட்டல் ஆ. இர்ற வந்து மெய் எழுத்து, அதை நம்ம அப்படியே எதுவும் பண்ண முடியாது. இப்ப இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எந்த எழுத்து மெய்யோட சேர்ந்திருக்குன்னு பாருங்க. உயிரெழு இது வந்து உயிர்குறில் எழுத்தா உயிர் நெடில் எழுத்தான்னு பாருங்க. இக்கு கூட்டல் ஆ அது வந்து பாத்தீங்கன்னா உயிர்குறில் எழுத்து. அதோட மாத்திரை வந்து குறில்னாவே அதோட மாத்திரை 1. அப்ப அது 1. அது காவோட மாத்திரை அளவு வந்து பாத்தீங்கன்னா 1. அடுத்தது இப்பு கூட்டல் ஈ வந்து என்ன குறில் எழுத்து தான் சேர்ந்திருக்கு, அதோட மாத்திரை அளவு 1 தான். இல்லு கூட்டல் ஆ அது உயிர்குறில் எழுத்து தான் சேர்ந்திருக்கு மெய்யோட, அது வந்து பாத்தீங்கன்னா அதோட மாத்திரை வந்து 1 தான். மெய் எழுத்தோட மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை தான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை, மெய் எழுத்து மற்றும் ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான். இதை வச்சு நம்ம ஒரு வேர்டோட மாத்திரை அளவை வந்து கண்டுபிடிச்சலாம். மொத்தம் வந்து இதுக்கு 3.5 மாத்திரை வந்து கணக்கு வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல். வலஞ்சுழி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ், இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ், மின்னஞ்சல்னா இமெயில். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 6th இயல் 1ல வந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னாவே வந்து என்ன, நீங்க எக்ஸ்ட்ரா அந்த பாடல் வரிகள் மட்டும் படிச்சுக்கணுமா ஒழிஞ்சு மத்த எல்லாமே கவர் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.